ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியுமா இந்த மிஷனரி ஸ்டோரி டைமில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கிறிஸ்தவர்களுக்கு அடையாளமாக இருக்கிறதே பைபிள் தான். அந்த பைபிளை தமிழில் மொழிபெயர்த்த ஒரு மிஷனரி பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த மிஷனரியுடைய பேர் பர்த்தலோமியஸ் சீகன் பால். அவர் எப்படி ஏசப்பாவுக்காக ஊழியம் செஞ்சாருன்னு பார்க்கலாமா? சீகன் பால் ஜெர்மனி தேசத்தில் பிறக்கிறாரு. ஒரு ஏழ்மையான கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கிறாரு. சின்ன வயசுலேயே அவருடைய குடும்பத்தை அவர் இழந்துடுறாரு. அப்போ அவருக்கு ஆறுதலாக இருந்தது பைபிள் மட்டும்தான். பைபிளில் இருந்த நிறைய வசனங்களை அவர் மனப்பாடம் பண்ணார். நாட்கள் செல்ல செல்ல அவருடைய ஸ்கூல் படிப்பையும் அவர் முடிக்கிறாரு. தன்னுடைய 17வது வயசில் அவர் பைபிள் காலேஜையும் முடிக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் டென்மார்க் ஆண்ட ராஜா சீகன் பாலை இந்தியாவுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி திட்டமிடுறாரு. அந்த திட்டத்தின்படி சீகன் பாலும் இந்தியாவுக்கு 7 மாதம் கடல் பிரயாணம் பண்ணி இந்தியாவுக்கு வந்தடைகிறாரு. இந்தியாவில் எந்த இடத்துக்கு வந்தாருன்னு கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவர் தமிழ்நாட்டில் இருக்கிற தரங்கம்பாடி அப்படின்ற இடத்துக்கு தான் வந்தார். சீகன் பாலை பார்த்ததும் தமிழ் மக்கள் ரொம்ப பயந்தாங்க. அதனால் சீகன் பால் அவர் வந்த கப்பலில் 3 நாள் சிறைப்பிடிக்கப்பட்டார். எவ்வளோதான் கஷ்டங்கள் அனுபவித்தாலும் அவரோட நோக்கம் என்னன்னா, இந்த தமிழ் மக்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லணும், இன்னொன்று இந்த தமிழ் மொழியில் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டார். அதுக்காக முதல்ல தமிழ் மொழியை படித்தார். ஒரு நாளில் 9 மணி நேரம் தமிழ் மொழியை படிப்பாராம் ஃப்ரெண்ட்ஸ். 119 புத்தகங்களை படிப்பார். அது மட்டும் இல்லாமல் தமிழ் எழுத்துக்களை கடற்கரை மணலில் போய் எழுதி பார்ப்பாராம். நம்ம எப்படி சின்ன பிள்ளையில் ஸ்லேட்டில் நோட் புக்ஸ்லலாம் எப்படி எழுத்துக்களை எழுதி பார்ப்போமோ, அதே மாதிரி சீகன் பாலும் கடற்கரை மணலில் எழுதி பார்ப்பாராம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ கஷ்டப்பட்ட தமிழை கற்றுக்கிறாரு. அதுக்கப்புறமா 3 வருடங்களுக்குள்ளாகவே புதிய ஏற்பாட்டை தமிழுக்கு மொழிபெயர்க்கிறாரு. தமிழில் மொழிபெயர்த்து அந்த பைபிளை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இங்கிலாந்துலேருந்து பிரிண்டிங் மிஷின் வரவழைக்கிறாரு. அந்த மிஷினில் இந்த தமிழ் பைபிளை பிரிண்ட் பண்ணி அங்கே இருக்கிற மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. 1715ஆம் ஆண்டு சீகன் பால் மூலியமாக இந்தியாவிலேயே முதலாக தமிழில் எழுதப்பட்ட அந்த புதிய ஏற்பாடு அச்சடிக்கப்பட்டது. இந்த செய்தி தமிழ் கவர்மெண்ட் தெரிஞ்ச உடனே சீகன் பாலை 4 மாதம் சிறைச்சாலையில் வச்சாங்க. ஆனால் அவர் இதுக்கெல்லாம் சோர்ந்தே போகலை. அவரோட நோக்கம் என்னென்னா, இந்த தமிழ் மக்களுக்கு எப்படியாவது இந்த வேதத்தை கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டார். அதனால் அவருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், தோல்வி வந்தாலும், துன்பம் வந்தாலும் அவர் கவலைப்படவே இல்லை. சீகன் பால் புதிய ஏற்பாட்டை தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணது மட்டும் இல்லாமல் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆதியாகமம் முதல் ரூத் வரைக்கும் இருக்கிற எல்லா புத்தகங்களையும் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணார். சீகன் பால் ஏசப்பாவுக்காக மட்டும் ஊழியம் செய்யாமல் அங்கே இருக்கிற மக்களுக்கு நிறைய உதவிகளும் செய்திருக்கிறாரு. முதலாக பெண்களுக்கு தையல் பயிற்சி கூட ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறமா ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலையும் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த ஸ்கூலில் மதிய உணவு திட்டத்தையும் ஆரம்பிச்சிருக்காரு. சீகன் பாலுக்கு இன்னொரு சிறப்பு உண்டு. சீகன் பால் தான் முதலாக தமிழில் பிரசங்கம் பண்ணார். தமிழ்நாட்டில் வெயில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அந்த வெயில்னால் சீகன் பாலோட தோல்லாம் சுருங்கி அவருக்கு நிறைய ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அதை பற்றி அவர் கவலைப்படாமல் தமிழ் மக்களுக்காக நிறைய உதவிகள் செய்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் மக்களுக்கு இயேசுவை பற்றியான சுவிசேஷத்தையும் சொல்லியிருக்காரு. இவ்வளோ தீவிரமாக ஊழியம் செய்துட்டு இருந்த சீகன் பால் வெளி தேசத்திற்கு ஊழியத்துக்கு செல்லும்போது கடல் பிரயாணத்தின் போது மரித்து போகிறாரு. அவர் மரிக்கும்போது அவருக்கு வயசு எத்தனைன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? வெறும் 37 வயசு தான் ஃப்ரெண்ட்ஸ். 37 வயதுக்குள்ளே அவர் நிறைய விஷயங்கள் இயேசப்பாவுக்காக செய்திருக்கிறாரு. இந்தியாவில் மட்டும் 14 வருடங்கள் ஊழியம் செய்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். சீகன் பாலோட உடல் தரங்கம்பாடியில் அடக்கம் பண்ணப்படுது. சீகன் பால் 17வது வயசில் ஆரம்பித்த அந்த ஊழியம் 37வது வயசில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தார் ஃப்ரெண்ட்ஸ். ஜெர்மனி நாட்டிலேருந்து தமிழ்நாட்டுக்கு இங்கே இருக்கிற தமிழ் மக்கள் எப்படியாவது பைபிளில் தமிழில் படிக்கணும் அப்படின்றதுக்காக தன்னோட வாழ்க்கையே அர்ப்பணித்து நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்காரு சீகன் பால். அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்குற இந்த பைபிளை நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோம் அப்படின்றத நம்ம சிந்திச்சு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் யாரெல்லாம் பைபிள் படிக்காமல் இருக்கீங்களோ அவங்களாம் டெய்லியும் இனிமேல் பைபிள் படிக்க ஆரம்பிங்க. அப்போ தான் கர்த்தர் உங்களோட பேசுகிறத நீங்கள் உணர முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த மிஷனரி ஸ்டோரி டைமில் மீட் பண்ணலாம். பாய்.